ஒட்டு கேட்பு புகார் தொடர்பாக நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியதால் ராஜ்யசபாவில் இரண்டாவது நாளாக அமளி ஏற்பட்டு அலுவல்கள் முடங்கின. மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்காரியின் டெல்லி வீட்டிலிருந்து அதிநவீன ஒட்டு கேட்பு கருவிகள் கைப்பற்றப்பட்டதாக செய்தி வெளியானது. இதுகுறித்து பார்லிமென்ட் கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என காங்கிரஸ் உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் ராஜ்யசபா புதனன்று பலமுறை ஒத்திவைக்கப்பட்டது. ராஜ்யசபாவில் இப்பிரச்சினை வியாழனன்று இரண்டாவது நாளாக வெடித்தது. அமைச்சர்களை ரகசியமாக கண்காணிப்பது மிகவும் முக்கியமான விஷயம் என்றும் நீதி விசாரணைக்கு உத்தரவிடவும் பிரதமர் மோடி அறிக்கை அளிக்க வேண்டும் எனவும் ஆனந்த் சர்மா தலைமையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் கோஷமிட்டனர். காங்கிரஸ் உறுப்பினர்களுடன் சமாஜ்வாடி உறுப்பினர்களும் சேர்ந்து கொள்ள கூச்சல் குழப்பம் அதிகரித்தது. கேள்வி நேரத்தை துவங்க அனுமதிக்கும்படி சபைத் தலைவர் ஹமீத் அன்சாரி விடுத்த வேண்டுகோளை யாரும் கண்டுகொள்ளாததால் 15 நிமிடத்துக்கு சபை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் சபை கூடிய போதும் தங்கள் கோரிக்கையில் காங்கிரஸ் சமாஜ்வாடி கட்சிகளின் உறுப்பினர்கள் விடாப்பிடியாக இருந்தனர். गृह मंत्री जी ने परसों स्टेटमेंट दिया कि ये झूठ है, लेकिन टेलीविजन में आ रहा है कि उनका अपना टेलीफोन टेप हो रहा है। तो ये गृह मंत्री से ऊपर वाला कोई आना चाहिए कि गृह मंत्री का टेलीफोन टेप नहीं हो रहा। இப்பிரச்சனையை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குவதாக குற்றம் சாட்டிய பார்லிமென்ட் விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு பொய்ச் செய்திகளின் அடிப்படையில் விசாரணைக்கு உத்தரவிட முடியாது என்று திட்டவட்டமாக கூறினார். The Honorable Home Minister, without any hesitation, has made a clear-cut statement saying that there is no truth in this news and it's totally false. That has been clarified very clearly. If they want to politicalize the issue and then discuss it, that's a different matter. Even for that also, yes, you are politicalizing it. ஆனால் காங்கிரஸ் சமாஜ்வாடி உறுப்பினர்கள் ஒட்டு கேட்பு புகார் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அடுத்தடுத்து சபை ஒத்திவைக்கப்பட்டது.